எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடை பர்ச்சேஸ் சீரீஸில் வந்து நம்ம ரெண்டாவது பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபேனை வந்து நம்ம சரி பண்ணி பார்க்க போகிறோம். சரி பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். போட்டு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதா இல்லையான்னு தெரியலையே இதில். இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல சிவப்பு கலரில் லைட் எரியுது பாருங்க. ஏதாவது தெரிதான்னு தெரில. இந்த இடத்துல எரியுது, தெரியுதுங்களா? அதை பிடுங்கி விட்டா போயிடுது. இப்போ கனெக்ஷன் உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேன் ஏதாவது ஓடுமா? அடட, ஓடுதுங்க. ஓடுது, ஆனால் காற்று சூப்பராக வருதான்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வரா மாதிரி தெரியல. ஆனால் ஓரளவு வருது. சரி, இப்போ இதில் அடட லைட்டும் சூப்பராக எரியுதுங்க. இது சிங்கிள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள், நடுவில் ஆஃபு, இதில் டபுள். சூப்பராக எரியுது. நல்லா இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜர் எடுத்துகிட்ட உடனே ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நேற்று ஃபுல்லாக சார்ஜ் போட்டாச்சு. ஆனால் வந்து சார்ஜ் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓடுது, ஃபேன் ஓடுது, எல்லாமே பண்ணுது. இது கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் அப்படி சுற்றலை. இங்கே ஒயர் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து நம்ம சார்ஜை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. லைட்டும் எரியல, ஃபேனும் ஓடலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி தான் அநேகமாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டா ஒரு ஸ்க்ரூ மட்டும் நல்லா கழட்ட முடியல, ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது, நல்லா கழட்ட முடியல அதை மட்டும். அதனால் கொஞ்சம் லைட்டாக விரித்து இதை எடுத்துருக்குறேன். இப்போ வந்து பேட்டரியை செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டரியை கழட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ வோல்ட் இருக்குது என்னன்ட்டு. பேட்டரியை கழட்டியாச்சு. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, 0.04 தான் இருக்குது, 453 தான் இருக்குது. சுத்தமாக வோல்டேஜ் இல்லை பேட்டரியில். நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு பதில் லித்தியம் பேட்டரி, இதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பேட்டரி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு வேறு லித்தியம் பேட்டரி போட முடியுமான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. வெளிச்சம் தெரியுதான்னு தெரில. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இதையும் கழட்டிடுவோம். இஎம்எஸ்ஸா என்னன்னு தெரில. ஆமாம், சின்ன பிஎம்எஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இருக்குது. வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2000 mAh, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. இது 2000, இது 2000, டோட்டலாக 4000 வந்து பார்த்திங்கன்னா வருது. சரி, இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேட்டரியை போட முடியுதா, இந்த எம்ஏஹெச்சில் ஓரளவுக்கு சுட்ட வராப்பில் வருதான்னு செக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிழை நடந்திருக்கு. என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டாயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வோல்டேஜ் செக் பண்ணோம், ஒன்றும் பெருசாக ஒன்றுமே வரல, 0.23 தான் வந்தது.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸோட லைன் வந்து இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். இதில் மீட்டர் தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3.95 பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சால்ட்ரிங் இதை மட்டும் பண்ணால் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. அதனால் வந்து இந்த இடத்த கட் பண்ணிவிடுவோம். இங்கே பிச்சு எடுத்துட்டேன், கொஞ்சம் இருந்தது பிச்சுட்டேன். இதையும் வந்து கட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா இல்லைன்னா அப்புறம் அந்த துரு வந்து அதிகமாகிட்டே போகும். எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு சின்ன ஒயரு, இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு இருந்தது, இதோ இருக்குது. முடிஞ்சால் இதை பற்ற வைக்க முடிஞ்சால் பற்ற வச்சுருவோம், இல்லைனா ஒரு சின்ன ஒயரை கூட பற்ற வச்சுருவோம், கரெக்டாக இருக்கும். அதாவது சால்ட்ரிங் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஒரு ஒயர் வச்சு இங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் செக் பண்ணிவிடுவோம். தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பின்னு கொஞ்சம் அறந்து போச்சு. வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருது. 3.95 வருது. கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ அதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். மாட்டியாச்சு. இப்போ வந்து ரன் ஆகுதான்னு பார்த்துருவோம். இது வந்து மோடு 1. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா தொடச்சிருவோம். இப்போ வந்து மோடு 2. காற்று வந்து ரொம்ப பெருசாக சூப்பராக வருது, அப்படி இப்படிலாம் கிடையாது. லிமிட்டாக வருது, அவ்வளோதான். பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு வரும், அவ்வளோதான். இதே போல் அட்டன் டைமில் எல்இடியும் எரியுதான்னு பார்ப்போம். எல்இடி எரியுது. இது 1, இது 2. அதாவது மோடு 2 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே போல் வந்து இந்த ஃபேன் இதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து காற்று லிமிட்டாக வருது. எல்இடியும் சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பேட்டரியும் வந்து ஓரளவுக்கு நல்ல 4000 mAh போட்டிருக்காங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வேணால் இதில் இன்னும் அதிகரித்து கொஞ்சம் பேக்கப் நிறைய நிற்கிற மாதிரி வேணுன்னா அடுத்த வீடியோவில் வேணுன்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அதே போல் இதில் இன்னொன்று, நம்ம பி டைப் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பி டைப் சார்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதை பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா பவர் பேங்க்காக வருதா இல்லையான்ட்டு. இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். போட்டுட்டேன். இந்த மாதிரி சார்ஜ் ஏறுது. எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், தெரியுது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கே ஏறுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு சார்ஜ் இல்லைன்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கப்பும் எடுத்துக்க முடியும் நம்மளால். இப்போ சார்ஜ் இதில் ஏறுதான்னு பார்த்துருவோம்.
ஏறுதா? ஏறுது. தெரியும் நினைக்கிறேன். அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது பாருங்க. பிளிங்க் ஆகுது, தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது பாருங்க. சார்ஜும் ஏறுது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அசெம்பிள் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. வெளியே மட்டும் கொஞ்சோண்டு ஐபி யூஸ் பண்ணி இது இந்த கரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சாச்சு. நல்லா நீட்டாக சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ சரி, எப்படி காற்று வருதுன்னு பார்த்துருவோமா? இல்லைங்க, இப்போ பார்ப்போம். இது ஒன்று தொடச்ச உடனே இன்னும் காற்று கொஞ்சம் நல்லா வருது. இது 2. நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.